அந்த உண்மை என்ன செய்யும்? கடவுள் உயர்த்துறது இல்ல. நேரா வந்து கடவுள் யாரையும் காப்பாத்துறது இல்ல. அவனுக்கு கிடைக்கிற ஆலோசனை, அவனுக்கு கிடைக்கிற அறிவுரை, அவன் நடந்துக்கிற முறை அவனை உயர்த்தும். அதே போல அவன் நடக்கிற கெட்ட செயல், அவன் செய்கிற கெட்ட நண்பர்கள், அவன் செய்கிற சிக்கல், அவனை சிக்கல்ல மாத்தும். அது ஜெயிலுக்கு அனுப்பும். இதுதான் அவனுடைய வாழ்க்கை அவன் கையிலன்னுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். என் மகனுக்கு படிக்க வைக்கிறேன். என் புள்ள நல்லா இருக்கணும், ரூ. 10 சம்பாரிச்சு வைக்கிறேன். ஒரு வீடு வாசல் கட்டி வைக்கிறேன். இது எல்லாம் அவனுக்குன்னு தான் நானு வகுத்த கட்டி, வாய கட்டி சம்பாரிச்சு வச்சேன். அத அவன் வயசுக்கு வந்து, அதை எல்லாம் வச்சு பிழைக்கிறதோ, அல்லது வித்து துளைக்கிறதோ, அவங்களுடைய குணத்துல இருக்கு. யார் குணத்துல இருக்கு? என் மகனுடைய குணத்துல இருக்கு. அப்ப நான் அவனை வாழ வைக்க நினைச்சு எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும், அவனுடைய குணத்துல தான் அவன் உயர்ந்து போறதா, இல்ல இருக்கிறத வித்துட்டு ஜெயிலுக்கு போறதான்ற முடிவு அவன் கையில தான் இருக்கு. அப்ப இந்த வேதத்துக்குள்ள வாழ்றவனுடைய வாழ்க்கை ஜெயிலுக்கு போறதா இருக்காது. எப்படி இருக்கும்? பரிசுத்தத்தை தேடி போற மாதிரி இருக்கும். ரைட். இப்ப 5வது வசனம். ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையும் நிலை நிற்பதில்லை. இது எங்க வந்திருக்குது? ஒரு ஊருனா தலைவர், செயலாளர், பொருளாளர், ஊர் கமிட்டி அப்படின்னு இருக்கும். அதே ஒரு சின்ன ஊர்ல இருக்கும், பெரிய ஊர்ல இருக்கும். ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டையா இருந்தாலும், அந்த பெரிய மனுஷனை கூப்பிடியா அப்படின்ற அளவுக்கு ஒண்ணு இருக்கும். இருக்குமா இருக்காதா? எல்லா ஊர்லயும் இருக்கும். ஆனா இதுல வந்து எவன் அவனை கூப்பிடுவாங்கன்னா, ஓரளவுக்கு ஒழுக்கமா நீதியா வாழ்றவனைத்தான் அந்த பெரிய மனுஷன் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்களாம். கண்ட இடத்துல சாராயத்தை குடிச்சிட்டு, தண்ணி அடிச்சுட்டு, மல்லு கட்டிட்டு போறவன அப்படி அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த பொது நிகழ்ச்சிக்கு, அந்த பெரிய தன்மைக்கு கூப்பிட மாட்டாங்க சொல்றது. அப்ப அவன் மனுஷனாய் பிறந்து கூட, அவன் மனுஷனா வாழ்ந்தாலும் கூட மனித தன்மை அவன்கிட்ட கிடையாது. அதனாலதான் அவன் அந்த இடத்துக்கு வர வரல. இவன் வேதத்திலேயே வாழ்ந்து எல்லாருடைய அன்பா பேச ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமாய் நீதியாய் அடுத்தவன் துன்பப்படாதவருக்கு நல்லா பேசுறதுனால அவனுடைய நடைமுறையை அவனை ஒரு பெரிய மனுஷன் ஆக்கிறது. அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுது. அவனை அவன்கிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலையை, அந்த ஊரை மாத்திருது, அந்த மக்களை மாத்திருது. ஆகவே நீதிமான் துன்மார்க்கன்னு நீதிமான் சபையில அவன் இருக்க முடியாது. நீதிமான் மட்டும்தான் அந்த சபையில நிற்க முடியும்.